வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 13. மறுநாள் பிற்பகல் நரேந்திரன் பம்பாய்க்கு புறப்பட்டான். விமான நிலையம் வரை அவனுடன் சென்று வழி அனுப்பிவிட்டு வர அனுமதி கேட்க எதிரே வந்து நின்ற நிர்மலாவின் அழுது சிவந்த முகத்தை கண்டு வீணா மனம் இலகி போனாள். சிற்றினையின் இலக்கணமாக அமைந்த அலமேலுவிடம் சிறு வயதில் அவள் மிகவும் பாடுபட்டிருக்கிறாளே. சிற்றனை என்ற தகுதி இப்போது அவளுக்கு வந்திருக்கிறது. அதற்காக அவளும் ஒரு அலமேலுவாக மாறுவதா? பழனி, நிர்மலா அம்மாவுக்கு துணையாக நீயும் விமான நிலையம் வரை போய்விட்டு வா என்று அனுதாபத்துடன் சம்மதம் கொடுத்தாள். கடுமையாகவும் மிகவும் கட்டுப்பாடாகவும் நடத்துவதை விட இந்த சிறுமியிடம் கருணையும் அன்பும் காட்டினால் ஒருவேளை அவள் மனம் திருந்தி பிடிவாதங்களை உதறி நல்ல ஒரு பெண்ணாக வளரக்கூடுமே. வீணாவின் மனம் கணக்கிட்டது. கார் வீட்டை விட்டு போன சில நிமிடத்தில் சின்னம்மா அலமேலு முகமெல்லாம் வியர்வை வழிய மூச்சு திணறியபடி உள்ளே வந்து நின்றாள். அலமேலுவின் குணத்தை வீணா நன்கு அறிவாள். வறுமையிலே அடிப்பட்ட குடும்பம் என்றாலும் ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறவள். கருணாகரன் மருமகனாக சிக்கிவிட்டார் என்ற நினைப்பில் கல்யாணத்திற்கு முன்பே தன் ஆயுள் வரைக்கும் போதுமான துணிகளை வாங்கி குவித்து கொண்டு விட்டாள். சில நகைகளை புதுப்பித்து கொண்டு விட்டாள். ஆனால் இன்று ஒரு கிழிந்த சுங்கடி சேலையும் கழுத்தில் நூல் பிரிந்த அழுக்கு படிந்த வெள்ளை ரவிக்கியும் கை கழுத்து காது நெற்றி எல்லாம் வெறுமையாக முகத்தில் பறந்த கூந்தலை கூட ஒதுக்காது அள்ளி கூடாலி முடிச்சிட்டு கொண்டு யார் வீட்டுக்கோ அவசரமாக பாத்திரம் துளக்க செல்லும் வேலைக்காரியை போல ஒரு ஏழை கோலத்தில் வந்து நின்றாள். உட்காருங்க, எங்கே இந்த வெயிலில்? அனுதாபத்துடன் விசாரித்தாள் வீணா. உன்னை வேறு சமயத்தில் பார்க்க முடியாதே. இன்னைக்கு அலுவலக விடுமுறை நாள். வீட்டில் இருப்பேன்னு கிளம்பினேன். பஸ் கூட்டத்தில் இடிப்பட்டு இங்கே வந்தால் உன் பங்களா வாசலில் நிற்கும் கூர்க்கா உள்ளே விட விரட்டினான். வேணும் எனக்கு இந்த அவமானமெல்லாம், நல்லாவே வேணும். உங்கள் அம்மா உன்னை 3 வயது குழந்தையாக விட்டுட்டு போனாள். நான் பெத்த மகள் போல உன்னை எடுத்து வளர்த்தேன் பாரு. அதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பேச முடியாத நாத்தடுமாற அழுதாள் அலமேலு. சின்னம்மா, உங்களுக்கு தெரிந்த கதை தான் இது. பெரிய பங்களாக்காரங்களுக்கு கூர்க்காவின் காவல் தேவை. நல்ல வேளை, இந்த வீட்டில் நிறைவில் தான் அல்சேஷியனை அவுத்து விடுறாங்க. தாய் மீது நாயை ஏவி அது குதிரை பிடுங்குவதை வேடிக்கை பார்க்க உனக்கு ஆசையாக இருக்கா? குரோதமாக கண்ணை கசக்கியபடி கேட்டாள் அலமேலு. முதல்ல கண்ணை துடையுங்க. வந்த சங்கதியை நிதானமாக சொல்லுங்கள். நீங்கள் வரப்போகிறதை முன்னதாக தொலைபேசியில் தெரிந்திருந்தால் கூர்க்கா தடை பண்ணியிருக்க மாட்டான். தொலைபேசி வச்சிருக்கிற அளவு நான் என்ன உன்னை போல பணக்கார பங்களாவாசியா? படிக்கிற ஒரு பெண் குழந்தையும் வேலை தேடி அலையும் ஒரு மகனையும் வைத்துக்கொண்டு சம்பாதிச்சு போட யாரும் இல்லாமல் நான் தவிச்சு கொண்டு இருக்கிறேன். அடுத்து வீட்டு தொலைபேசியை ஒரு தடவை தொட்டால் ₹1 வைக்கணும். பணத்துக்கு நான் எங்கே போவேன்? இப்போ நீங்கள் அத்தனை பரம ஏழை இல்லை. என்னை இங்கே கொண்டு தள்ள கணிசமான தொகையை முன்னாலேயே வாங்கி கொண்டு விட்டீர்களே. வீணா, உனக்கு பணத்திமர். வாய் கூடி விட்டு இடத்துக்கு கண்டபடி பேசுகிறேன். எவனோ ஒருத்தனோடு சுற்றிட்டு குடும்பத்துக்கு கெட்ட பேர் தேடிக்கிட்டு இருந்த உன்னை இத்தனை உயரத்திலே கொண்டு வந்து வைத்தேன் பார் என் புத்தியை. வீணா கோபத்துடன் சிற்றனையை வெறித்து விட்டு சங்கர் என்று குரல் கொடுத்தாள். சமையல்காரர் அவள் பணித்தபடி ஒரு வெள்ளி டம்ளரில் நுரை பொங்க காஃபி ஆற்றி கொண்டு வந்து மேசை மீது வைத்துவிட்டு அப்பால் போய்விட்டார். வெள்ளி டம்ளரில் காஃபி சாப்பிட நான் வரலை. துக்கத்திலே இருக்கிறியேன்னு நான் உன்கிட்டே அன்றைக்கே அடித்து பேசலை. ஆனால் இப்போது நிலைமை வேறு. நீ சுகமாக பெரிய காரில் தினமும் உன் கம்பெனி காரியங்களை கவனிக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன். நீ அனுபவிக்கிற இந்த போக பாக்கியம் எல்லாம் என்னாலே ஏற்பட்டது. நான் மட்டும் அப்படி அழுத்தமாக பேசாமல் இருந்தால் அந்த பெரிய மனிதன் உன்னை கட்டிக்க ஒப்புக்கொண்டு இருப்பாரா? இத்தனை சொத்துக்களையும் உன் பேரில் எழுதி வைத்திருப்பாரா? அதெல்லாம் நினைத்து பார். கொஞ்சம் நன்றி மனதில் இருக்கட்டும். இந்த விதவை பட்டமும் கூட வாங்கி தந்திருக்கீங்களே, அதுக்கும் சேர்த்து நான் நன்றியாக இருக்கிறேன், போதுமா என்று வீணா ஏளனமாக பதில் அளித்தாள். நீ காலை வைத்த வேளை கல் போல இருந்த கருணாகரன் பொசுக்குன்னு போய்விட்டார். அதுக்கு நான் பொறுப்பாளியா? உன் தலைவிதி அது. சீறினால் சின்னம்மா அலமேலு. சுற்றி வளைக்க வேண்டாம். இந்த பதவிக்கும் வெயிலிலே திடீர்னு புறப்பட்டு இந்த ஏழை கோலத்திலே நிற்கிறதின் காரணம் கருணாகரன் அப்படி என்ன
தங்க கட்டிகளை வாரி எனக்கு கொடுத்து விட்டு போனார். ஒரு பிச்சைக்காசு 50,000 ரூபாய் கொடுத்தார். இந்த விலைவாசிகளில் வீட்டை பழுது பார்க்க பாதி பணம் போச்சு. மீதியில் வரும் வட்டியில் 3 பேர் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும்? உன் தம்பி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத தீண்டாடிக்கிட்டு இருக்கான். நீ காசு பணம் தனியே எதுவும் தர வேண்டாம். உங்கள் கம்பெனியில் அவனுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடு, அது போதும். அத்தோடு உன் தங்கச்சியின் கல்லூரி படிப்புக்கு கொஞ்சம் கை கொடு. இந்த தொழிற்சாலை, அலுவலகம், மற்ற சொத்துக்கள் எல்லாத்துலேயும் நரேந்திரனுக்கும் பங்கு உண்டு. அவனது ஆலோசனையை கேட்காமல் நான் எதுவும் செய்ய முடியாது. மேலும் சொந்தக்காரங்களை வேலைக்கு வைக்கிறது இல்லை என்கிற ஒரு கொள்கையை கம்பெனி கடைபிடிக்கிறதுனால என் தம்பிக்கு வேலை வாங்கி தர என்னால் சிபாரிசு செய்ய முடியாது. சரி, ஒழியட்டும். அவன் வேற எங்கேயாவது வேலை தேடிக்கொண்டு நாங்கள் நிமிர்ந்து நிற்கிற வரை எங்களுக்கு மாதம் செலவாகும் பலசரக்கு மற்ற பொருள்களை வீட்டுக்கு வாங்கி போட்டு உதவ முடியுமா? சின்னம்மா, இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இங்கே அடிக்கடி வருவது கூட தப்பு. மீறி வந்தால் உங்கள் மரியாதை குறைஞ்சு போகும். நிர்மலா படி சொல்லாத பெண். என் உறவுக்காரங்களை அவள் அருகே நெருங்க விட மாட்டாள். இப்போது அவள் வீட்டில் இல்லாதது உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. இல்லாட்டா அவள் ஆளை விட்டு அடித்து துரத்துவாள். அதை பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருப்பாய். நீ அத்தனை நெஞ்சு அழுத்தக்காரி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வளர்த்த தாய் பெத்தவளுக்கு மேல். அந்த தாய் மனம் நோகிறாப்புல நீ நடந்துக்கிறது உனக்கு நல்லதில்லை. அந்த சின்ன பெண் நேற்று முளைத்த குட்டி. அவள் என்னை அதிகாரம் பண்ணி பேசுவாளா? பல்லை தட்டி கையில் கொடுத்துடுவேன். சின்னம்மா, எரிஞ்சு கத்த வேண்டாம். இந்த வீட்டு வேலையாட்கள் உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்க. எவ்வளோ ஒரு பிச்சைக்காரி வந்து கத்திட்டு போகிறாள்னு கேவலமாக நினைப்பாங்கன்னு பயமுறுத்துறியா? நினச்சிக்கிட்டோம், எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நீ மறக்காதே, அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்து தான் நீயும் வந்தவள். ஆகாயத்திலிருந்து வந்து அழகிய தேவ மங்கை இல்லை நீ. சின்னம்மா, வார்த்தைகளை வீணா கொட்டாதீங்க. அள்ள முடியாது. அந்த சின்ன பெண்ணுக்கு இந்த வயசுலேயே பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லைன்னா அதுவும் உருப்பட போகிறது இல்லை. மாடி வீட்டு சீமாட்டிகள் என்று உங்கள் 2 பேருக்கும் இப்போ கர்வமாகத்தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் இங்கே என்ன நடக்கப் போகிறதுங்கிறதை நீ பார்க்க போகிற. உன் கர்வம் ஒடுங்கி, உன் பணத்திமர் அடங்கி, நான் தினமும் கும்பிட்ற பகவதி அம்மன் உன்னை பழி வாங்காவிட்டால் நான் உன் அப்பனுடைய தாலி கட்டின பொண்டாட்டி இல்லை. இது சத்தியம். கோபாவேசமாக வந்தவ அதே வேகத்தில் அலைமேலி விடுக்கென்று எழுந்து வெளியேறினாள். தொடர்ந்து பிறந்த வீட்டினருக்கு உதவி இயலவில்லை என்றால் சின்னம்மா இப்படியா காளி ரூபம் எடுக்கணும்? ஒரு சமயம் அவங்க அடித்து கொட்டிருந்து பழித்து விட்டால், என்ன முட்டாள்தனம்! அவங்க சொன்னால் பழிக்குமா? அப்படி அவங்க வாக்கிலே ஒரு சக்தி இருக்கா என்ன? மதியினம் தன்னை கடிந்து கொண்டு ஆலை மேலே தொடாது விட்டு போன காஃபியை கை கழுவும் பீங்கானில் ஊற்றி டம்ளரை கழுவி மேசை மீது வைத்தாள். திடீரென்று ஜன்னல் வழியே உள்ளே வீசிய காற்றில் தன் உடல் முழுவதும் நடுங்குவதை உணர்ந்தாள். நெஞ்சில் விவரிக்க இயலாத ஒரு துன்ப உணர்வு. என்னவோ நடக்கப் போகிறது. ஆனால் அது என்ன என்று விவரம் புரியாத ஒரு எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட பயங்கர உணர்வில் மார்பு படபடப்பதை அறிந்தாள். அத்தியாயம் 14. நிர்மலாவின் நடத்தியல்தான் எத்தனை ஒரு மாறுதல்! மந்திரமா, மாயமா இது என்று வீணா உண்மையில் பிரமித்து போய்விட்டாள். விடியற்காலையில் வீணா எழுந்திருக்கும் போதே நிர்மலாவும் எழுந்து குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டாள். வீணாவின் உத்தரவுப்படி அலமாரியில் தைத்து அடுக்கப்பட்டிருந்த அழகான வண்ண வண்ண கைத்திரி நூல் பாவாடைகளை நாளைக்கு ஒன்று என எடுத்து அணிந்து கொண்டாள். பாவாடைக்கு ஏற்ற வண்ணத்தில் ஜாக்கெட்டும் தாவணியும் உடுத்தி கொண்டு முடியை முதுகில் உருளை விடாது பின்னலிட்டு கொண்டாள். லேசாக முகத்தில் பவுடரும் நெற்றில் குங்குமப்பட்டும் கண்களில் மையமாக பார்க்க ஒரு அழகான தமிழ் பெண்ணாக காட்சி தந்தாள். கை நகங்களை கடித்து கொண்டு ஆங்கிலத்திலே முணுமுணுப்பதை ஒழித்துவிட்டு நல்ல தமிழில் வீட்டிலுள்ள அனைவரிடமும் பணிவாக பேசினாள். வீணாவுடன் தோட்டத்திற்கு சென்று வேண்டிய அளவு பூ பறித்து கொண்டு உதவினாள். அவளும் கூடவே பூஜை அறைக்கு வந்து குத்தி விளக்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றி கரம் குவித்து கடவுள் படங்களை வணங்கினாள். சின்னம்மா சொன்னபடியே காலை 8 மணிக்கு அவளுடன் கூட சாப்பாட்டறையில் அமர்ந்து காலை உணவை சேர்ந்து சாப்பிட்டாள். பகல் முழுவதும் பழனியின் கண்காணிப்பிலே அந்த பங்களாவிலேயே புத்தகங்கள் படிப்பதிலும் டேப் ரெக்கார்டரில் சங்கீதம் கேட்பதிலும் பொழுதை கழித்தாள். அழுத்து போனால்
மாடி முன்னறையில் இருந்த வீடியோ பெட்டியில் டேப்புகளை போட்டு தனக்கு பிடித்த சினிமா படத்தை கலர் டெலிவிஷனில் கண்டு கழிப்பதுமாக பொழுதை இனிதை போக்கிக் கொண்டு இருந்தாள். மாலை வேளை. வீணா வீட்டிற்கு வந்ததும் களைப்பு தீர சாப்பிட்டுவிட்டு முகம் கழுவி மாட்டுடை அணிந்து கொண்டு நிர்மலாவின் காரில் ஏற்றிக்கொண்டு கடற்கரையை சுற்றி வந்தாள். முன்போல் முகத்தை சுருக்கி கொண்டு கண்களில் கடுமை தெரிய வீணாவை அவள் வெறுப்பதில்லை. பேசாமடந்தையாகவும் இருக்கவில்லை. சித்தி, பூக்காரிக்கிட்டே எனக்கு ஒரு முழம் கதமும் வாங்கி தாங்க. எனக்கு கதம். சித்தி, மாம்பழத்திலே ஒரு கடையில் பேல்பூரி செய்து விற்கிறாங்களாம். சினிமாக்காரங்க எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றாங்களாம். நாமும் இன்னைக்கு அங்கே போய் பேல்பூரி சாப்பிட்டு விட்டு வரலாமா? சித்தி, இன்னைக்கு என்னை அண்ணா சாலைக்கு அழைச்சிட்டு போவீங்களா? படிக்க எனக்கு சில கதை புத்தகங்கள் தேவை, வாங்கணும். நீங்களே வாங்கி கொடுத்தால் போதும் என்று அன்பையும் அடக்கத்தையும் காட்டினாள். நிர்மலாவின் குரலில் தான் என்ன கனிவு, என்ன அடக்கம்! சோற்று தட்டை தூக்கி எறிந்து ரகளை செய்த பிடிவாதக்காரி நிர்மலாவா இது? வீணாவுக்கு இந்த மாற்றம் மிகவும் வியப்பை தந்தது. நிர்மலா சுபாவத்தில் நல்ல பெண்தான் போலும். அவள் அடகாப்பிடாரியாக ஆனதற்கு காரணம் ஓரளவு தந்தையின் செல்லமும் அண்ணன் நரேந்திரனின் சூழ்ச்சியுமாகத்தான் இருக்க வேண்டும். சூழ்நிலையும் சொல்லிக் கொடுப்பவர்களும் சரியாக அமைந்தால்தானே வளர்கிற பருவத்து குழந்தைகள் நல்ல சங்கதிகளை கற்றுக்கொண்டு நல்லவர்களாக உருவாக முடியும். நிர்மலா இத்தனை விரைவில் மாறி போய்விட்டாலே. வீணாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்ததும் குளித்து உடை மாற்றிக்கொண்டு நிர்மலாவுடன் காஃபி டிஃபன் சாப்பிட்டாள். உனக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி பிறந்த நாள் வருகிறது அல்லவா கேட்டாள். சித்தி, எப்படி கண்டுபிடிச்சிங்க? பழனி சொன்னான். அவனுக்குத்தான் இந்த வீட்டில் நடக்கும் எல்லா சங்கதிகளும் அத்துப்படியாச்சே. அப்பா இறந்து இன்னமும் ஆண்டு முடியலையே. கண்களில் லேசாக நீர் புரள அந்த சிறுமி அவளை நிமிர்ந்து பார்த்தபோது வீணா மிகவும் மனம் இலகி போய்விட்டாள். வீணாவை போல சின்ன வயதிலே நிர்மலாவும் தாயை இழந்து விட்டவள். இப்போது தந்தையும் போய்விட்டதால் பணம் இருந்தும் ஒரு அனாதை போல மனத்திலே தனிமையின் தவிப்பில் திணறுகிறாள். இந்த குழந்தைக்கு தன் இழப்புகளின் பயங்கரம் தெரியாத வண்ணம் அன்புடன் கட்டி காத்து நன்றாக படிக்க வைத்து ஒரு நல்ல குடும்ப தலைவியாக உருவாக்கி வீணா பல எண்ணினாள். அப்பா இருக்கும்போது பிறந்த நாளை ரொம்ப தடபுடலாக நடத்துவார். சற்றென்று விசும்பத் தொடங்கினாள் நிர்மலா. தன்னையும் அறியாது கரங்களை நீட்டி அந்த சிறுமியை தன் அருகே இழுத்து மார்புடன் அணைத்து கொண்டாள் வீணா. அழாதியம்மா, உன்னை பல மடங்கு அன்போடு கவனிச்சிக்க நான் இருக்கிறேன். உனக்கு பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். ஆனால் போன தடவை நடந்தது போல பிறந்த நாளை ஆடம்பரமாக வீட்டில் இந்த முறை கொண்டாட முடியாது. பார்க்கிறவங்க கண்டபடி பேசுவாங்க. தெரியும் சித்தி, கூறியபடி மெல்ல அவளது அணைப்பில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். கண்களை துடைத்து கொண்டாள். நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் சித்தி. லேசாக பற்கள் தெரிய முறவளித்தாள். வீணாவுக்கு ஒரே குழப்பம். இந்த பணம், இந்த அதிகாரம், உயர்வு எல்லாம் அவளுக்கு இப்பொழுது வந்து வைத்த தகுதிகள். அவள் சாதாரண நிலையில் இருக்கும்போது தனது பிறந்த நாளுக்கு ஒரு நூல் சேலை வாங்கி கொள்வாள். ஆனால் நிர்மலா பிரபல தொழிலதிபர் அமரர் கருணாகரனின் செல்ல பெண். அருகில் இருந்த பெரிய பட்டு சேலை கடையில் காரை நிறுத்த சொல்லிவிட்டு நிர்மலாவுடன் இறங்கினாள். வீணா யார் என்பதை புரிந்து கொண்ட கடை ஆட்களிடையே பெரிய பரபரப்பு. இப்படி உட்காருங்கள் என்று உபசரித்துவிட்டு அவள் கேட்கும் முன் அலமாரி அடுக்குகளில் இருந்த பட்டு சேலைகளை எடுத்து அவள் முன் இருந்த வெள்ளை மெத்து விரிப்பில் வரிசையாக வைத்தனர். உனக்கு உடுத்திக்க ஏற்கனவே நிறைய பட்டு பாவாடை இருக்கு. இந்த தடவை முதலாக நான் உனக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து தரேன். சேலையில் நீ இப்போ எப்படி இருக்கேன்னு பார்க்க ஆசையாக இருக்கு என்றபடி மிகவும் விலை உயர்ந்த ஒரு பட்டு சேலையை தனது பரிசாக வாங்கினாள் வீணா. அதற்கு ஏற்ற ஜாக்கெட்டும் தைக்க உடனடியாக ஏற்பாடு செய்துவிட்டு வீடு திரும்பினாள். பிறந்த நாள் அன்று வீணாவின் சொற்படி தலைமூழ்கி புது சேலை ஜாக்கெட்டுடன் கொள்ளை அழகுடன் இளமையின் பொழிவில் நிர்மலா பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். காலை அலுவலகம் புறப்படும் முன் தன் காலை தொட்டு கும்பிட்ட நிர்மலாவை கனிவுடன் கட்டி முத்தமிட்டாள் வீணா. கடவுளின் ஆசைகள் உனக்கு நிறைய கிட்டட்டும். என் வாழ்த்துக்கள். இன்று சாயங்காலம் நாம் இருவரும் காரில் கடற்கரைக்கு போய் வருவோம்.
பேல்பூரியும் சாப்பிடலாம். கன்னத்தை வழித்துவிட்டு கிளம்பினாள். மாலை திரும்பியவள் சமையல்காரர் சங்கரன் கவலை கப்பிய முகத்துடன் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். முதலில் தாகத்துக்கு இதை சாப்பிடுங்கோ, பிறகு வென்று விழுங்கியபடி மேசை மேல் காஃபி டம்ளரை வைத்துவிட்டு கைகளை கட்டி கொண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி நின்றார். இப்போவெல்லாம் நான் தனியாக காஃபி சாப்பிட்றது இல்லைன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இன்று குழந்தை நிர்மலாவின் பிறந்த நாள். அவளை விட்டுட்டு எனக்கு மட்டும் கொண்டு வந்து வைத்தால் என்ன அர்த்தம்? அவள் கேட்டு முடிக்குமுன் பழனி மூச்சிறைக்க உள்ளே ஓடி வந்து நின்றான். அம்மா, மோசம் போயிட்டேன். இத்தனை வயசாகியும் அறிவு கெட்டு போய் ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட ஏமாந்து விட்டேன் அம்மா. பதற்றமும் துயரமுமாக பேச முடியாது தடுமாறினான். வீணாவுக்கு ஒரே குழப்பம். என்னவோ நடந்து விட்டிருக்கிறது என்கிற உள்ளுணர்வின் எச்சரிப்பில் அவள் நெஞ்சு படப்படவென்று துடிக்க தொடங்கியது. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அம்மா. மாலை 3 மணி இருக்கும். நிர்மலா அம்மா என்னை குறிப்பிட்டு கையில் 10 ரூபாய் கொடுத்து பக்கத்தில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் உடனே திரும்பி வர்றதுக்குள்ளே பேச முடியாது திணறினான். திடுகிட்டு போன வீணா எழுந்து நின்றாள். நிர்மலாவுக்கு என்னாச்சு? திகைப்புடன் கேட்டாள். அதற்குள் அங்கே வேலைக்காரி செல்வியும் வந்து சேர்ந்து கொண்டாள். 3 மணிக்கு என்னை மாடி அறையை கூட்ட சொன்னாங்க. நான் போய் துடைப்பத்தை எடுத்து வந்து உங்கள் அறையை முதலில் சுத்தப்படுத்தினேன். பிறகு நிர்மலா அம்மா அறையை சுத்தப்படுத்தலாம்னு கதவை திறக்க பார்த்தபோது யாரோ என்னை அறைக்குள்ளே வச்சு வெளியே பூட்டியிருக்கிறது புரிஞ்சுது. ரொம்ப பயந்து போய் நான் ஜன்னல் வழியே பழனி ஐயாவை கூப்பிட்டு கத்தினேன். அவர் கடைக்கு போயிருந்தாருன்னு பிறகுதான் புரிஞ்சுது. விம்மலும் அழகியுமாக சொன்னாள் செல்வி. நிர்மலாவையே கூப்பிட்டு கேட்போம், இது என்ன விளையாட்டுன்னு என்று வீணா கோபத்துடன் மாடி பக்கம் திரும்பிய போது சங்கரன் தொண்டையை சிறுமி கொண்டார். அம்மா, ஆள் படை இத்தனை பேர் இருக்கிறோம். வாசலில் கூர்க்கா நிற்கிறான். பட்ட பகல் வேலை. ஆனாலும் நாங்கள் ஏமாந்துட்டோம். நிர்மலா அம்மாவை வீட்டில் காணவில்லை. தோட்டம், கிணறு எல்லாம் நாங்கள் தேடி விட்டோம். கூர்க்காவை கேட்டால் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் நேரம் பொறுத்து நிர்மலா அம்மா அவனிடம் ஏதோ இந்தியில் அரைக்குறையாக சொல்லிவிட்டு ஒரு சின்ன பெட்டியோடு வெளியில் போனாங்களாம். வீணாவுக்கு தலை சுற்றியது. தோப்பென்று சோஃபா மீது சாய்ந்து கொண்டாள். நிர்மலா திட்டம் தீட்டி வீட்டை விட்டு ஓடியிருக்கிறாளே, அட கடவுளே!